நிலா கண்டிப்பாக வந்து எடுத்த உடனே தனக்கு வந்து சோழன் மேலே காதல் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறது இல்லைங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். அந்த மாதிரி ஒரு காட்சியை காமிச்ச போதும் தெரியும், அதுக்கு முன்னாடியும் தெரியும் இது வந்து இல்லைங்க, இது கற்பனை காட்சி தான், கண்டிப்பாக வந்து இதெல்லாம் உண்மையாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்போ கதை போயிட்டு இருக்க வேலையிலேயே இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, திருப்பி ஒரு தடவை நான் ட்ராப் பண்ணிடவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராகவ் கேட்குற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இப்போ ராகவுக்கு இந்த இன்னும் கூட இருந்த திவ்யாவெல்லாம் நான் ட்ராப் பண்ணல, ஆனால் இவங்கள ட்ராப் பண்ணிடுறேன், அந்த வழியாக தான் போகிறேன் அப்படின்லாம் வந்து பேசும்பொழுது ஏதோ ஒரு எண்ணம் அந்த பொண்ணை வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து அவர் சைடில் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கதை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு அப்படின்னா வந்து 2 ஆண்கள் 2 பேருக்குமே வந்து இந்த ஒரு பொண்ணு மேலே ஒரு காதல் இருக்குது, ஒரு முக்கோண காதல் கதை. கடைசியில் இந்த பொண்ணு வந்து ஒரு வேளை வந்து சோழனை கொஞ்சம் கொஞ்சமாக தப்பாக புரிஞ்சுக்கிறது, அதே சமயத்தில் இவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவராக ரொம்ப ஸ்வீட்டாக, அதே மாதிரி இவங்களுக்கு ப்ராப்பராக வந்து இந்த சொசைட்டி சொல்கிற மாதிரி செட் ஆகிற ஆளாக படித்தவர், அதே வந்து பண்பானவர் அன்பானவர் அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவை காமிச்சு, ஆனால் கடைசியில் வந்து அப்படி இருந்தால் எப்படிங்க கதையை கொண்டு போகிறது, ஒரு ட்ராமா அப்படின்னா எதிரும் புதிருமா இருக்கவங்கள சேர்த்து வச்சாதாங்க ட்ராமா அப்படிங்கிற மாதிரி வந்து திருப்பி சோழனோட சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஸோ அதுக்கு நடுவிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த வானதி கதையும் இப்போ சைட் பை சைடு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போகுது. வானதியோட அண்ணன் வந்து பிரச்சனை பண்ணுறாங்கிறாங்க, அது வந்து ஒரு தடவை காமிச்சாங்கன்னா திருப்பி இன்னொரு தடவை கண்டிப்பாக வரப்போகுது, ஏதோ ஒரு இடத்துல திருப்பி அவர் ஏதோ ஓவராக பேசுறது வரப்போகுது. இதில் வானதி வேறு திருப்பி வந்து பிரேக்கப்னு சொல்லிட்டு 3 தடவை போயிட்டாங்க. அடிக்கடி வரதும் சண்டை போட்டு போகிறதும் அப்படிங்கிறது கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த கதையை கொஞ்சம் சூடு பிடிக்க வைக்கணும். சூடு பிடிக்க வச்சு ஒன்று அந்த கல்யாண ட்ராக் ஆகணும், இல்லை அந்த கார்த்திகா சேரன் மாதிரி ஒன்று பிரித்து விட்டணும். 2 எது நடக்க போகுது, வானதி பாண்டியன் உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறீங்களா இல்லை வேணாம்னு நினைக்கிறீங்களாங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ சேரன் ஜோடின்னு சொல்லிட்டு சந்தா யாதவை காமிச்சாங்க, அதுக்கப்புறம் அவங்களை காணவே இல்லை. இந்த வானதி மேட்டரை காமிச்சிட்டே இருக்காங்க. 3வது தம்பிக்கான கல்யாண மேட்டர்லாம் வந்துருச்சு, அதான் அந்த அண்ணனுக்கான கல்யாண மேட்டரை காணாமே திடீர்னு அது சூடு பிடிக்கிற மாதிரி ஏதாச்சும் வருமாங்கிறதும் தெரியல. இந்த மாதிரி நிறைய கதைகளை ஆரம்பிச்சுட்டு எங்கே கொண்டு போகிறது, எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரி ஒரு மாதிரி தரிகட்டு போயிட்டு இருக்க கதை. அதனால தான் பார்க்குறவங்களுக்கு முன்ன மாதிரி இல்லையோ அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. இன்னமும் ஸ்வீட்டான விஷயங்கள்லாம் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடேசனை நல்லவரா கெட்டவராங்கிற மாதிரி நம்மளே ஒரு கன்ஃபியூஷனில் வச்சுக்கிற மாதிரி, அவருக்கு மேலே எப்போலாம் நமக்கு அனுதாபம் வருதோ அப்போல்லாம் மோசமாக காமிச்சிடுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சோழன் மேலேயும் நமக்கு ஒரு அனுதாபம் வர மாதிரி நேரத்துலையும் வந்து டக்குனு என்ன பண்ணுறாங்க, சோழன் நீ பாண்டியன் வந்து ஏய் கையட்ரா போடா அப்படின்னு சொல்லி கத்துறது எல்லாமே வந்து ரொம்ப கிறுக்குத்தனமாக இருக்குது. தன்னுடைய கோபத்தை ஒருத்தவங்க மேலே காமிக்கிறது தான் அவருடைய குணாதிசயம் அப்படின்னு காமிக்க இவருடைய ஹீரோவாக ஒரு வேல்யூ அடிபட்டுட்டே தான் வருது. இவர் வந்து ஒரு ஃப்ளாடான கேரக்டராக தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ என்ன ஆயிடுது, 4 கேரக்டரில் ஒரு கேரக்டராக அவர் ஆயிடுறாரு. இன்னமும் இந்த 4 கேரக்டரில் யார் ஹீரோவாக இருக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி தான் பல கேள்விகள் போயிட்டு இருக்கு. சில பேர் சேரன் பிடிக்குதுங்கிறாங்க, சில பேர் வந்து சோழன் பிடிக்குதுங்கிறாங்க, சில பேர் பாண்டி பிடிக்குதுங்கிறாங்க, பல்லவனுக்கும் சில ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் 4 பேரில் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு, என்ன காரணம் அப்படிங்கிறதையும் இந்த கதைகளில் ஒரு பக்கம் ராகவ் அதை வச்சு கதை வந்தால் ஓகேவா இல்லை வேணான்னு நினைக்கிறீங்களா, சோழன் நிலா கதை, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்லவனுக்கு புதுசாக ஒரு காதல் கதை, பல்லவனுக்கு ஒரு அம்மா கதை, அதே மாதிரி வானதி அண்ட் பாண்டியன் கதை, அது இல்லாமல் வந்து சேரன் சந்தா யாதவ் கதை, நடேசனோட ஃப்ளாஷ்பேக் கதை, நடேசனோட அந்த பல்லவனோட அம்மா வந்து நடக்க போகிற கதைகளில் எந்த கதையை நீங்கள் விரும்புகிறீங்க, எந்த கதையை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.